ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சலீம் குரு. என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் முன்னுக்கும் கோடான கூடிய நன்றிகளுடன் நேரலை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உணரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி நீங்கள் கடந்து போகிறீங்க. இன்னைக்கு திமுக காரங்க தான் அதை டிஸ்போஸே பண்ணுறாங்க. திமுக காரங்க தான் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. நாம் நம்முடைய ஓட்டு நம்முடைய உரிமை என்பதை இந்திய திருநாட்டிற்காக செலுத்த வேண்டும். இஸ்லாமிய நாட்டுகளுக்காக நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய திருநாட்டில் இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளுவதற்காக திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. இந்த ஃபார்ம்லாம் அரசு துறையை சார்ந்தவங்க தானே எடுத்துகிட்டு வரணும். வார்டு செயலாளர், வார்டு பொறுப்பாளர், வார்டு கவுன்சிலர்களுக்கு கீழே யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வரதா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு, தவறுதலான ஒரு விஷயம். திருக்கோயிலூரில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்களை வாக்குரிமை அற்றவர்களாக மாற்றினால் அதற்கு மாநில அரசு தான் பொறுப்பு. சும்மா நீங்க மத்திய அரசு மீது குறை சொல்வதை வன்மையாக கண்டிக்கின்றேன். நீங்க ஏன் இந்த விஷயத்த செய்றீங்க? உங்களுக்கு யார் இந்த ஃபார்மை கொடுக்கறது? முதல்ல உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? சப் கலெக்டர் கொடுத்தாரா? கலெக்டர் கொடுத்தாரா? யாரு கொடுத்தது உங்களுக்கெல்லாம்? இத ஏன் இப்படி ஈனத்தனமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று செய்யறீங்க? நான் கேள்விப்பட்டதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் திமுகவை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்வதற்காக இப்படி செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றேன். வன்மையாக கண்டிக்கிறேங்க, சத்தியமா வன்மையாக கண்டிக்கிறேன். இது தவறான ஒரு போக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலைய நீ யாரையா செய்யறதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு கிளம்புனா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் சொல்றவங்க சொல்லுவாங்கல்ல, யார் இந்த இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன போக்கு இது? இதெல்லாம் என்ன போக்கு இது? அரசியலுக்கு அரசியல்வாதிகள் துணை போகலாம், அரசு அதிகாரிகள் நினைவில் கொள்ளுங்கள். தயவு செய்து இது போன்ற தவறுகள் மீண்டும் நடைபெற்றால் ஆதாரத்துடன் வீடியோவை வெளியிடுவேன். ஆதாரத்தோட வீடியோவை வெளியிட்டுருவேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? உன்னுடைய வாக்கு நீ செலுத்த வேண்டும், இவ்வளவுதான் விஷயம். எஸ்ஐஆர் என்றது இதுதான் விஷயம். புரியுதா? தவறுதலாக அச்சடிக்கப்பட்டாலும் அது நீக்கம் செய்ய வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பதாக குறிப்பிடு. அவர்கள் வாக்கு கள்ள வாக்காக மாறக்கூடாது. இறந்தவர்களா இறந்தவர்கள் என்று சொல்லு. இதுதான் நடைமுறைக்காக வந்த சட்டம். இதை தவறுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சியில் இவங்க யாருங்க ஃபார்ம் கொடுக்கறதுக்கு? இவங்க யாருங்க ஃபார்ம் கொடுக்கறதுக்கு? அப்ப அரசு அதிகாரிகள் யாருமே கிடையாதா? திராவிட முன்னேற்ற கழகம், ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அரசு ஊழியர்களா? இவங்க தான் அரசு ஊழியர்களா? மத்திய அரசு அங்க வேடிக்கை பார்க்குதா? தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாருமே? உங்களுக்கெல்லாம் சுய புத்தியே கிடையாதா? அரசியல் என்பது 5 வருடம், அரசாங்கம் என்பது உங்களுக்கு வயசு கொடுத்துருக்காங்கல்ல, அரசு அதிகாரிகள் என்ற ஒரு வயசு கொடுத்துருக்காங்கல்ல, அதை சிந்திச்சு பாருங்க தயவுசெய்து. மக்களுடன் விளையாடுது, அதான் விளையாடவே விளையாடாதீங்க. நீங்க ஏன் விளையாடுறீங்க? ஒரு பொய்யை அதை உண்மையாக்க பல பொய்களை கட்டழுவித்து விட்டு என் மக்களை சின்ன பின்னமாக மாற்ற நினைத்தால் தயவு செய்து அதை நிறுத்தி கொள்ளுங்கள். இது வேண்டாத வேலையை செய்து கொண்டிருப்பதை தயவு செய்து நிறுத்திக்கிங்க. எத்தனை வீடியோ போடுறது? உங்களுக்கு எத்தனை வீடியோ போடுறது? என்ன இதுல உங்களுக்கு பிரச்சனை? உன் ஓட்டு உரிமை நீ காத்துக்கொள். உன்னுடைய ஓட்டு உரிமை 2ஆக இருப்பதை தவிர்த்துக்கொள். இவ்வளவுதான் சட்டம். இறந்தவர்கள் யார் நீக்கிவிடு, இருப்பவர் யார் சொல்லிவிடு. இவ்வளவுதான் சட்டமே. இதை தவறாக திமுக அவங்க திமுக உறுப்பினர்கள் கொண்டு தருவதற்கு என்ன தகுதி இருக்கு? அது முதல்ல வெளிப்படுத்தணும் எனக்கு.
தேர்தல் ஆணையம் அதை தெளிவுபடுத்தணும். குறிப்பா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல திமுகவுடைய தலையீடு இருக்கு. இதுல ஏதோ ஒரு சதி செய்து என் இந்திய திருநாட்டை பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வன்மையாக கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.